நமக்கு வந்து உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனுடைய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டும் கையிலையும் கால்லையும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம நிறைய பேருக்கு தெரியிற விஷயமா அது இருக்குது. அதே மாதிரி காதுலேயும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து முகம் கழுவுறதுன்னா என்ன நினச்சிட்ருக்கோன்னா, முகத்தை மட்டும், அதாவது நெத்தி, கண், மூக்கு இதை மட்டும் கழுவுறது தான் வந்து கழுவுறதுன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. காதையும் சேர்த்து கழுவணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை காது நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கழுத்து பகுதியை பின்பகுதியை நல்லா நிறைய தண்ணி விட்டு கழுவிட்டே இருந்தீங்கன்னா பின்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு இந்த பார்க்கிசன்ஸ் வராது. பார்க்கிசன்ஸ்ன்றது நம்முடைய கண்ட்ரோலே இல்லாமல் கை ஆடும் இல்லையா, அதான் பார்க்கிசன்ஸ். அந்த பார்க்கிசன்ஸ் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் இதே மாதிரி நாக்கை வந்து வெளியே நீட்டி அசைச்சி இந்த பக்கம் அந்த பக்கமும் நாக்கை அப்படி அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்சைமரை வராமல் இருக்கிறதுக்கும் உங்களை காப்பாற்றும். ஏன்னா இந்த 2 நோய்க்கும் வந்து மருந்தே இல்லைன்றது தான் மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம். அதனால் இது வராமலே நம்ம பாதுகாத்துக்கணுன்னா இதெல்லாம் செஞ்சாலே நமக்கு வராது. அதனால் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு சரியான முறைகளை ஃபாலோ பண்ணுவோம்.